ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பட்டர் பன்னீர் கிரேவி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஒயிட் ரைஸுக்கும் சாப்பிட்லாம், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கு எல்லாமே சாப்பிட்லாம். அதோட இடியாப்பத்துக்கு ஆப்பத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் சப்பாத்திக்கும் வச்சுருக்கேன், சாதத்துக்கும் வைக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிரேவி வந்து சப்பாத்திக்கு தான் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், ஒயிட் ரைஸுக்கும் சூப்பராக சாப்பிடலாம், ரொம்ப நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பன்னீர் தான் எடுத்துருக்கேன், 100 கிராமு. பட்டர் இது நார்மல் சைஸுக்கு பீஸ் கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த அளவுக்கு பீஸ் கட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு பீஸ் பட்டர் சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம கட் பண்ணியிருக்க பன்னீரெல்லாம் இப்படிமா வச்சு நல்லா செவக்க வதக்கி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. அப்படியே எடுத்து தட்டுக்கு மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தட்டில் மாற்றி வச்சுட்டேன். நம்ம பன்னீர் வதக்கின பாத்திரத்துலேயே 5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு, 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு பிரியாணி. இங்கே பாருங்கள், நல்லா புரிஞ்சிடுது. 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். கொஞ்சம் கருவேப்பிலை. பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்படி 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு 4 பீஸ் தேங்காய், 3 முந்திரி, 2 ஏலக்காய், சோம்பு 1 டீஸ்பூன், கசகசா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். தக்காளி, பெரிய சைஸு தக்காளி 1, இதுவும் ஜாரில் சேர்த்து அரைச்சிருக்கேன். இது பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. காஞ்ச மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், இதுவும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கலாம். இது பாருங்கள், நல்லா தூளெல்லாம் நல்லா செவந்து வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம அரைச்சிருக்கிற விழுதெல்லாம் அப்படி சேர்த்துடலாம். ஒரு 3 நிமிஷம் வதங்கட்டும். இது பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன். நல்லா 1 நிமிஷம் வதங்கட்டும். நம்ம அரைச்சிருக்கிற தக்காளி விழுதையும் அப்படியே சேர்த்துருங்க. நல்லா ஒரு 3 நிமிஷம் வதங்கட்டும். இது பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. தக்காளி அரைச்ச ஜாரில் தண்ணி இதையும் சேர்த்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இந்த கிரேவிக்கு தகுந்த தூள் நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வரட்டும். நம்ம வதக்கி இருக்கிற பன்னீரை சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். கொதிக்க ஆரம்பிச்சிடுது. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரெல்லாம் அப்படி சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுடுங்க. உப்பு இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிவிடுங்க. அப்படியே மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 7-8 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். தண்ணி அதிகமாக வைக்கக்கூடாது, கொஞ்சமாக வச்சா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கிரேவிக்கு. நல்லா கொதிக்குது. சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கொத்தமல்லி, கருவேப்பிலை 2 நல்லா சேர்த்து கலந்து விட்டுங்க. சூடு ஆரம்பிச்சுன்னா இன்னும் நல்லா திக்காமல் இருக்கும். இது பாருங்கள், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் அப்படி சேர்த்து கலந்து விட்டுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி. 1/4 டீஸ்பூன் பட்டர். பூரி, சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பட்டர் பன்னீர் கிரேவி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.